இந்தியா கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது தலைவா படத்துக்கு தான் நிறைய கூட்டம் போவாங்க. ஏன்னா அவர் பெரிய ஸ்டார். ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்லை இது மாதிரி விஷயங்கள் நடிகர்கள் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விஷயம். படம் எடுக்கிறது அவங்க ஹிட்டில் இருக்கும்போது படம் எடுப்பாங்க, ஃப்ளாப்பில் இருக்கும்போது படம் எடுக்க சொல்லுங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இப்போ நான் டூயட் டான்ஸ் ஆனால் என்னை பார்க்க மாட்டாங்க, பார்க்கல. நான் ரெகுலர் ஹீரோ இல்லைங்கிறத என்னால் அதை நான் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஒன்று நம்மளோட கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருப்பாங்க, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் சொல்ல போனாக்க ஒரு வில் ஸ்மித் மாதிரி ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் பண்ணக்கூடாதுங்கிற சந்தமாமா படம் அது சரியாக போகலை. அந்த படம் அதனுடைய கரு மக்களுக்கு பிடிக்கல. இப்போ ரகலப்புறம் நிச்சயமாக அது 100% ஹிட் படங்கிறத நான் இப்போவே இல்லை. இப்போ நம்ம மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கள் ரெகுலர் ஹீரோஸ், அவங்க ரெகுலராக அவங்க ஹீரோ. இப்போ நான் டூயட் டான்ஸ் ஆனால் என்னை பார்க்க மாட்டாங்க, பார்க்கல. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கல. நீ ஏதோ ஒரு தண்ணியை போட்டுட்டு ஆடுறியா, ஓகே நான் பார்க்குறேன். ஏதோ சுடுகாட்டில் ஆடுறியா, நான் உன்னை பார்க்குறேன். ஆனால் அதுக்காக நீ ஹீரோயின் கூடலாம் கையை பிடிச்சி அப்படி இப்படிலாம் ஆடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பாங்கிறத அவங்க உணர்றாங்களா இல்லையோ, என்னால் அதை உணர முடியுது. ஏன்னா அவங்களுடைய பார்வை தான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த விதத்தில் மற்ற ஹீரோக்கள் ஒரு ரெகுலர் ஹீரோக்கள். அப்போ நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன், ஃபர்தராக நம்ம இனிமேல் எடுக்கக்கூடிய படங்களில் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். ஸோ வாழ்க்கைங்கிறது படிப்பினை தான். ஸோ அந்த விதத்தில் இப்போ மற்ற ஹீரோக்கள் அவங்க ரெகுலர் ஹீரோக்கள், அவங்க ரெகுலராக என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறவங்க எதை வேணாலும் நடிக்கலாம். ஆனால் நான் அப்படி நடிக்க முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எனக்கு சில பொறுப்புகளும் இருக்குது. அடுத்து நான் ரெகுலர் ஹீரோ இல்லைங்கிறத என்னால் அதை நான் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இப்போ ஹீரோவாக தான் நடிப்பேன்லாம் கூட நம்ம சொல்லலை. நல்ல கேரக்டர் தான் நம்ம நடிக்கிறோம். பட்டு அவர் ஹீரோ ஆகிட்டார், இனிமேல் அவர் ஹீரோ ஆகிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்மளை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பார்வை, அவர் கூப்பிட்டா நடிக்க போகிறாரு, நம்ம கூப்பிட்டு நடிக்க வைக்கலாங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா இதே சீனிவாசன் சார் எவ்வளோ படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அதுவும் ஹிட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஹீரோவாகி ஒரு படம் ஓடிட்டுருக்கோம், பக்கத்தில் காமெடியாக நடித்த படமும் ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரியான ஒரு முற்போக்கான ஒரு பார்வை, ஒரு சிந்தனை தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம போய் யார் வீட்டு வாசலெல்லாம் போய் நின்று நம்ம கேன்வாசிங்லாம் பண்ணியெல்லாம் சர்வே பண்ண முடியாது. ஒன்று வாய்ப்புகள் வரணும், வாய்ப்புகள் வரலைனாக்க வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்புகளை நான் ஏற்படுத்திக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதே திறமை தான் என்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு 2 கை, எனக்கு 2 கை, அவங்களுக்கு 2 கால், எனக்கு 2 கால். என்ன ஒன்று நம்மளோட கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருப்பாங்க, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னுடைய பலமே என்னுடைய கலரும் என்னுடைய இந்த பர்சனாலிட்டியும் தான் என்னுடைய பலம்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய படங்கள் நிச்சயமாக எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோடைய படங்களையும் சவால் விடக்கூடிய படமாகவும், நிச்சயமாக ஒரு வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான அணுகுமுறை. இன்னும் சொல்ல போனாக்க ஒரு வில் ஸ்மித் மாதிரி ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் பண்ணக்கூடாதுங்கிற கேள்வியெல்லாம் கூட என் மனசுக்குள்ள இருக்குது. அது மாதிரி பண்ணணும், பண்ணி நம்மளை ப்ரூவ் பண்ணணும் இந்த தமிழ் சினிமாவில்ங்கிற ஆசையும் ஒரு வெறியுமே என்கிட்ட இருக்குது. அதற்கான காலங்கள் நேரங்கள் வரும்பொழுது நிச்சயமாக அது நடக்கும். குங்ஃபு, புட்டாங்கு, என்டர் தி டிராகன், சைனீஸ் ஸ்னேக்ஸ், கராத்தே கிட்ஸ், போதி தர்மன் சார் ஆக்ஷன்ல இறங்கிடுவானோ. இந்த படத்தில் 4 பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்காரு. வைரமுத்து சார் 3 பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஒரு பாடல் இயக்குனர் மனோ எழுதியிருக்காரு. குறிப்பாக ரகலப்புறம் மட்டும் இல்லை, என்னுடைய படங்களில் ஓரளவு பாடல்கள் ஹிட் பண்ணணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதில் ரொம்ப சிரத்தைன்னு ஆசைப்படுவேன் நான். ஏன்னா நம்ம ஒரு மேடை பாடகராக கச்சேரியிலலாம் இருந்து வந்ததுனால நிச்சயமாக ஒரு பாடல் ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு படத்துக்கு டைட்டில் முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு அடுத்து ரொம்ப முக்கியம் பாடல்கள். அந்த விதத்தில் இந்த படத்தில் 4 பாடல்களுமே 4 விதமாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மிக சிறந்த ஒரு திறமைசாலி ஸ்ரீகாந்த் தேவா. நிச்சயமாக அவருக்கான சரியான படங்கள் அமையும் பொழுது வரும் காலகட்டங்களில் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் இசை உலகில் அவர் மிக சிறந்த ஒரு உயரத்தை தொடுவாருங்கிறது என்னோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அச்சாணியாக இந்த படம் ரகலபுரத்துலேயும் சரி, இப்போ அடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பாட்டம் படத்துக்கும் சரி, பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வைரமுத்து சாருடைய வரிகள் கதையை புரிஞ்சு கதைக்கான கதாபாத்திரங்களில் மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய வரிகளாக வார்த்தைகளாக ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதில் இந்த ஒசாமாங்கிற பாட்டு பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு.
முதன்முறையாக நான் இந்த படத்தில் வந்து ஒரு கானா பாட்டு பாடியிருக்கேன். ஒரு சுடுகாட்டில் வந்து ஒரு பழைய பாடல்கள் சீர்காழி கோவிந்தராஜன் பாடின, ஆலங்குடி சோமு எழுதின ஒரு பாடல் சமரசம் உலாவும் இடமேங்கிற. எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் கடைசியாக நம்ம வந்து போய் சேர்கிற இடம் வந்து அந்த சுடுகாடு தான் அப்படிங்கிறத சொல்லி இருக்கும். அதற்கு பிறகு இந்த ஒரு 60 ஆண்டுகளில் வந்து ஒரு பெரிய பாடல்கள் அது மாதிரியான பாடல்கள் வரல. பட் ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது. என்ன தான் நம்ம டிஸ்கோத்து, என்ன தான் சாஃப்ட்வேர் கம்பெனி, என்ன தான் ஒரு மாடர்ன் லைஃபு, என்ன தான் பீஸா ஹட் அப்படி இப்படிலாம் இருந்தாலும் கூட கடைசியாக கிளைமேக்ஸுங்கிறது எல்லாருக்கும் ஒரு சராசரி ஒரு கூவக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும், ஒரு சாலையோரம் படுத்து தூங்கக்கூடிய ஒரு மனிதனும், அதே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய மனிதனும் 2 பேரும் கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் வந்து அதுதான் அப்படிங்கிறத இன்றைய இளைஞர்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக அந்த கருத்து தான், அந்த கருத்தை ரொம்ப எளிமையாக ஒசாமாவும் இங்கே தான், ஒபாமாவும் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் அது இயக்குனரே எழுதி பண்ணியிருக்கோம். அந்த பாட்டு காட்சி அமைப்பாக நானே பாடுற மாதிரி இருந்தது. அதனால் நானே பாடலான்னு எனக்கு அந்த பாட்டும் பிடிச்சிருந்தது. அடுத்து நான் கானா பாட்டு பாடி தான் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே சென்னை மாணவர்கள் மத்தியில் நான் பிரபலமானேன். அதனால் வந்து நான் அந்த பாட்டை முதன்முறையாக பாடியிருக்கேன். அந்த பாட்டும் கடவுளோட இதில் நல்லா ஹிட்டாக இருக்குது, ரசிகர்கள் ஏற்றுருக்குறாங்க. பாடுறதில் ஒன்று அப்போ பாடினது வந்து கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருந்த காலகட்டத்திலே நம்ம பாடி மக்களை வந்து ரசித்தாங்க. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மெட்டுகளும் என்னுடைய வார்த்தைகளும் நான் எடுத்துக்கிற கான்செப்டும் தான். ஏன்னா ஒரு தனி பாடல், ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு தனிப்பாடலாக வந்து எழுதி வீடியோ இல்லாமல் வெறும் ஆடியோவிலே கேட்டு ஒரு பாடல் ஹிட் ஆகுதுங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். அந்த விதத்தில் நான் அந்த காலகட்டத்தில் நான் அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கிறேன். அன்றைக்கி என்னுடைய பாடல்களை வந்து தனிப்பாடல்களை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே அதை கேட்டு ரசித்து எனக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து நடிகனானதுனால வந்து நான் பாடலை. இதே திண்டுக்கல் சாரதியில் அந்த ஓப்பனிங் சாங் எல்லோரும் நான் தான் பாடினேன்னு கூட கேட்டாங்க. ஆனால் நான் புதுசாக ஒரு கரகாட்டத்தில் பாடின ஆண்டனின்னு ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். அம்பாசமுத்திர அம்பானிலையும் ஒத்தக்கல்லுங்கிற பாட்டு வந்து ஒரு பிறவி கண்ணு தெரியாத ஒரு இளைஞர் நாகர்கோயில்காரர் அவரை தான் நான் அறிமுகப்படுத்தினேன். ஏன் அந்த பாடல்கள் நானே பாடியிருக்கலாம், அந்த பாட்டையும் ஏன் நான் பாடலைன்னா அந்த பாட்டு பாடினா ஹிட் ஆகுறது எனக்கு தெரியும். பட் எனக்கு என்னென்னா, நான் ஒரு நடிகனா அதை தாண்டின ஒரு இடம் எனக்கு இறைவன் மக்களும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா தன்னுடைய வாழ்க்கை அடுத்த இடத்துக்கு போகுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏன் இந்த வாய்ப்புகளை நம்ம கொடுக்கக்கூடாது? அதே இப்போ நம்ம பாடுறதுனால நமக்கு அடிஷ்னலாக ஒன்றும் பணம் கொடுக்க போகிறதில்ல, அதனால் நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அடுத்த கட்டம் ஒன்று கிடைக்குங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணி மற்றவங்களுக்கு தான் நான் நல்ல திறமையான நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஒரு போராடுற குணம் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தான் நான் அந்த வாய்ப்புகளை கொடுத்தேன். இந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு என்னமோ நமக்கு பாடலாமே அப்படின்னு தோணிச்சு, பாடினேன். அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் சிரமமாக தெரில. ஏன்னா எனக்கு எப்படியே இப்போ நான் இன்னமும் ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் அங்கங்கே போகும்போது வரும்போதெல்லாம் பாடிட்டு தான் இருக்கிறேன். அடுத்து நம்ம ஒன்றும் ரொம்ப கிளாசிக்கலாகவோ இல்லை ரொம்ப நுணுக்கமான பாடல்கள்லாம் ஒன்றும் நம்ம கம்போஸ் பண்ணுறதும் கிடையாது, பாடுறதும் கிடையாது. என்னுடைய வாய்ஸுக்கு ஒரு ராவான ஒரு வாய்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு மெட்டு இருக்குமோ அதுதான் இந்த மெட்டு. அதனால் அது பாடும்பொழுது பாடுறதில் ஒன்றும் பெருசாக எனக்கு எந்த ஒரு உணர்வும் தோணலை. பட் ஆனால் வந்து ரொம்ப நாள் கழித்து நமக்கு நாமே பாடுறோம் முதன் முறையாக அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும் அந்த பாடும்போது எனக்கு கிடச்சிது. இல்லை ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அது வழக்கமாக வந்து இப்போது எல்லாமே சிங்கிளாக இப்போ இன்றைக்கி இருக்கிற பாடல்கள்னு இல்லை, பொதுவாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியினால் மனிதர்களுடைய மேன் பவர் அவங்களுடைய சக்தியை வந்து அவங்க ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப அவங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டு ஒரு வரிகளே 4 வாட்டி பாடுறது, அதை 5 வாட்டி பாடுறது இப்படிலாம் பண்ணுறாங்க. அது இப்படி பழகிருச்சு போல இருக்குது. பட் அன்றைக்கி நான் போகும்போது அந்த பாட்டை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-12 நிமிஷத்தில் பாடியிருப்பேன். ஒரு பல்லவினா ஒரு பல்லவி ஃபுல்லாக தான் பாடுறது, ஒரு சரணம்னா ஃபுல் சரணம் தான் பாடுறது. அது அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா இது மாதிரிலாம் இப்போல்லாம் யாருன்னே பாடுறாங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து எனக்கு அந்த பாட்டு கம்போஸ் பண்ண டயத்துலேருந்தே மைண்டில் ஏறி லிரிக்ஸ் எழுதுனதுலேருந்து எல்லாமே மைண்ட்லே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மெலடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எளிமையான வார்த்தைகள். அதனால் ரொம்ப ஈஸியாக தான் நான் பாடினேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, இவ்வளோ சீக்கிரமாக வர பாட்டிங்க அப்படிலாம் சொல்லி சந்தோஷப்பட்டேன்.
இல்லை, இது மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடிகர்கள் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஒரு படத்தை நம்மளே தயாரித்து, நம்மளே நடித்து, நம்மளே வந்து ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி, நம்மளே வந்து அவனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு, நம்மளே வந்து இருக்கிற எல்லா விஷயங்களையும் தலையிட்டு பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கிரியேஷன், ஒரு கிரியேட்டராக அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா எனக்கு தோணலை. சப்போஸ் எதிர்காலத்தில் யாராவது ஒருத்தங்க மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்க கூட அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, இன்றைக்கி ஹீரோக்கள் மற்றவங்க பண்ணுறது வந்து ஜெயிச்சுட்டு இருக்கிற ஹீரோக்கள், வெற்றியினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய, வெற்றியிலேயே இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க வந்து அவங்களே படம் எடுத்துக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த பணம், அந்த வருமானம் இன்னொரு தயாரிப்பாளருக்கு போயிடக்கூடாது, ஒரு விநியோகஸ்தருக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க மற்றபடி ஒன்று அவங்க எதுக்கு படம் எடுக்கிறாங்கலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க படம் எடுக்கிறது வந்து அவங்க ஹெட்டில் இருக்கும்போது படம் எடுப்பாங்க. ஃப்ளாப்பில் இருக்கும்போது படம் எடுக்க சொல்லுங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஃப்ளாப்பில் இருக்கும்போது எடுக்கிறது யாருன்னா ரொம்ப ரேரான ஆட்கள் தான் எடுப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எடுப்பார், அர்ஜுன் எடுப்பார். இந்த மாதிரி சில நடிகர்கள் தான் தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக படம் எடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் கேட்குற கேள்வி, சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை வச்சு பார்த்தோம்னா, ஒரு தயாரிப்பாளர் இல்லை ஹீரோக்கள் எப்படின்னா சக்ஸஸில் இருக்கும் பொழுது இந்த படம் எடுத்தால் போன படத்தில் ஒரு 2 கோடி ரூபா லாபம் கிடச்சிது. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 5 கோடி போச்சு. எல்லாருக்கும் 5 கோடினா ஒருத்தருக்கே போயிருக்காது, எல்லாருக்கும் ஷேர் ஆகி போயிருக்கும். அப்போ 5, 2, 7 ஆச்சு. அப்போ அடுத்த படம் நம்மளே எடுத்தோம்னா 7 கோடி நமக்கு வருமே அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையில் தான் படங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க படம் எடுக்கிறதுக்கு நான் படம் எடுக்கிறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. பேச்சு அது ஆக்சுவலி வந்து இந்த படம் முடிஞ்சே கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் வேறு காரணங்கள், வியாபார ரீதியான காரணங்கள், நிறைய பெரிய படங்களுடைய வருகை, அதை தாண்டி தேட்டர்ஸ், நல்ல தேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் தள்ளிகிட்டே வந்தது. இப்போ யூசர் டிக்கெட் கிடச்சிருக்கு, தமிழக அரசாங்கத்தினுடைய வரி விலக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த படத்தை வந்து சில கம்பெனிகளுக்கு பேசிகிட்டு இருக்கோம். சில பேர் வந்து படம், இதனுடைய விளம்பர யுத்திகள், இதனுடைய விளம்பரங்கள், இதனுடைய பாடல்கள் வருகைக்கு பிறகு இந்த படம் நல்லா இருக்குது, ஒரு காமெடியாக வந்திருக்குங்கிற ஒரு நல்ல டாக் வந்து தேட்டரு ஓனர்ஸ் மத்தியிலையும், விநியோகஸ்தர்கள் மத்தியிலையும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியிலையும் உருவாகிருக்கு. அதனால் ஒரு வியாபாரத்துக்கான என்கொயரிகள் நிறையாவே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு பேனருக்கு கொடுத்து அவங்க மூலியமாக வெளியிடலாங்கிற ஒரு முயற்சியில் இருக்கேன். ஓரிரு நாட்களில் நான் வந்து முடிவு எடுத்துருவேன். ஆல்மோஸ்ட் இந்த மாதம், அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் ரங்கலபுரத்தை ரிலீஸ் பண்ணாட்டு. காரியத்துல கால் எடுத்து வச்சுட்டு முடிக்காம பேக் அடிக்கிறது வீர தமிழனுக்கு அழகே இல்லை. ஐயோ, நான் தெலுங்காரையா. கூடிய சீக்கிரத்துல நீ சிட்டிக்கே கம்சர். ஒய்ஃபோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு பாடியிருக்காங்க படத்தில். அதை தாண்டி வந்து படம் ஓன் ப்ரொடக்ஷன் தானே நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம சொந்த படம் எடுக்கும்போது, ஒவ்வொரு படங்கள் எடுக்கும்பொழுதும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்லேருந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு, மற்ற விஷயங்கள், இது மாதிரி எல்லா விதத்துலேயுமே ஒரு கூட உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான். இன்னொன்று, எங்கள் 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாதனாலையும், எல்லாத்தையுமே ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் 2 பேருமே இருக்கிறதுனாலையும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்கும். தெரியாமல் எந்த விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து எப்போதும் போல் அவங்க வந்து எனக்கு வந்து எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அவங்க வந்து என் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அது லாபம் லாஸுங்கிறதெல்லாம் கணக்கு போடாமல் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய முயற்சி வெற்றி அடையணும்னு மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. அந்த விதத்தில் இந்த படத்துலேயே அவங்க முழுமையாக எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாத்தையுமே எனக்கு முழுமையான திருப்தியான ஒரு விமர்சனங்கள், திருப்தியான மக்களுடைய இது. குறிப்பாக திண்டுக்கல் சாரதி படம் பார்த்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள், எவ்வளவோ கணவன்மார்கள் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கூட வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்னா அதுக்கு அந்த படம் தான் காரணம்லாம் கூட ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் அம்பானி படம் பார்த்திங்கன்னா நிறையா பேரண்ட்ஸ் வந்து வீட்டுங்களில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய குழந்தைங்களோட உட்காந்து போட்டு அந்த படத்தை வந்து காட்டி, இந்த மாதிரி தான் அவங்க அப்பா நான்லாம் கஷ்டப்பட்டேன், இதை விடலாம் நான் கஷ்டப்பட்டேங்கிற மாதிரி அவங்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய அந்த காலகட்டத்தை, அவங்களுடைய பழமையை இந்த இளைய தலைமுறைக்கு நினைவுபடுத்தி, இவ்வளோ சிரமப்பட்டு உழைச்சி எடுத்த இந்த பேர், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பாதுகாக்கணும், இந்த விட நீங்களும் நல்லா உழைச்சி முன்னேறணுங்கிற மாதிரியான ஒரு படமாக தான் அதையும் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் இதை விட ஒரு நடிகனுக்கு வேறு எந்த பெருமையும் எந்த சந்தோஷமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த 2 படங்களை தாண்டி சந்தமாமா படம் வந்து அது சரியாக போகலை. அந்த படம் வந்து அதனுடைய கரு வந்து மக்களுக்கு பிடிக்கலை. ஸோ மக்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல, அவ்வளோதான். அதை தாண்டி நான் வேறு எந்த விமர்சனமும் பண்ண மாட்டேன். அவங்களுக்காக தான் நடிக்கிறேன், அவங்கள சிரிக்க வைக்க தான் முயற்சி பண்ணுறேன், எல்லாமே நான் அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலைன்னா ஓகே, நான் ஒன்று ட்ரை பண்ணேன், அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து அவங்க அடுத்த படம் என்ன பிடிக்கலன்னா சொல்ல மாட்டாங்க. அடுத்து நான் ஒரு நல்ல படம் கொடுத்தா அவங்க ரசிப்பாங்க. அவங்களுக்கு எந்த பாலிடிக்ஸு, எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தே ஆர் வெரி ஓப்பன் ஹார்ட், தே வெரி என்ன சொல்கிறது, அவங்க கிளியராக தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த படம் ரங்கலபுரம் வந்து நிச்சயமாக வந்து 100% ஹிட் படங்கிறத நான் இப்போவே நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நான் எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை.
ஃபுல் ஒரு ஃபன், ஒரு காமெடியாக நல்ல ஃபேமிலியோட நல்ல குழந்தைங்க எல்லோரும் ஜாலியாக வந்து சிரிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கக்கூடும், நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும். இது குருவம்மா கோட்டை. இல்லை, இந்த ஒரு படம் தான் நான் லைட் வெயிட்டாக ஒரு காமெடி படமாக எடுத்துருக்கிறேன். இதுக்கு அடுத்த படம் நம்ம தப்பாட்டங்கிற படம் வந்து ரொம்ப ஒரு என்னுடைய நடிகனாக என்னுடைய கேரியரில் அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். இல்லை அதுதான் இப்போ நான் 10 மாதம் 13 மாதமாக ஒரு படம் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி 5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படத்துக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 1.5-1.25 கோடிக்கு மேலே நம்ம வட்டி கட்டிட்டு இப்போ அந்த 10 மாதம் அந்த படத்தை வச்சிட்ருக்கிறேன்னா நான் பொறுமையாக இருக்கிறேன். ஏன்னா இது நல்ல படம், இது ஒரு நல்ல நகைச்சுவையான படம், இது கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட போய் சேரணும், இதை எப்படியா மக்கள்கிட்ட சேர்த்தரணுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் பிடிவாதமாக இருக்குது. இந்த 10 மாதத்துக்கு வட்டி போட்டாலே எனக்கு பயங்கர லாஸ் தான். பட் நான் அதை பார்க்கல, இந்த படம் போய் சேரணும். இன்னும் 2 மாதம் 3 மாதம் லேட்டாகவும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எப்போ ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 200 ஸ்க்ரீனாவது ஃப்ரீயாக இருக்குதோ, அட்லீஸ்ட் ஒரு 2 வாரமாவது எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அந்த 2 வாரத்துக்குள்ளே பிளான் பண்ணி அதை பண்ணலான்னு தான் நான் பொறுமையாக இருக்கேன். மற்ற இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறவங்களும் டேட்டு சொல்லிட்டோம், அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இப்போ இந்த ஒரு 3 நாளை விட்டு அடுத்து நமக்கு கிடைக்காது, அப்படி நல்ல படம்னா கான்ஃபிடண்ட்டாக பண்ணலாம். பெரிய படம் வரும்பொழுதே கூடவே பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்போ நீங்கள் தலைவா படம் ரொம்ப அந்த ரிலீஸ் ஆகுன்னா ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு படம் வந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு 400 தேட்டர் ரிலீஸ் ஆகும். ஒரு சின்ன படம் வந்தால் கூட ஒரு 100-150 தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். அது நம்மக்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் தான். பட் இப்போ அந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது தலைவா படத்துக்கு தான் நிறையா கூட்டம் போவாங்க. ஏன்னா அவர் பெரிய ஸ்டார், ஒரு பெரிய கன்சர்ன், வேறு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே இருக்கும் பொழுது ஆடியன்ஸ் வந்து அங்கே தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. பட் அதே ஆடியன்ஸ் வந்து சின்ன படம் நாங்கள் பார்க்க மாட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க. அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ இந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோ இல்லை அந்த படத்தை போய் பார்க்கலான்னு போய் ஒருவேளை அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே 100 பேருக்கு ஃபோன் பண்ணி SMS அனுப்பிச்சு படம் சூப்பராக இருக்கு மச்சின்னு சொல்லி அவங்களே ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய பொறுமை இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கிள் போலீஸ் ஸ்டேஷன்ல சிங்க படம் சூர்யா மாதிரியா இருக்காது பாட்டி. நம்மளே டம்மினா இவன் டம்மியா டம்மி. முதல்ல சினிமாவுக்குள்ள வந்து சேஃப்டியாக இருக்கணும், சேஃப்டியாக பண்ணணும், முதல்ல போட்ட முதலீடை எடுத்துடணும் அப்படிங்கிறலாம் இன்றைக்கி சினிமாவில் கிடையாது. முதல்ல வந்து இது அதாவது என்ன சொல்லணும்னா உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழில். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கி வியாபாரம் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டர் பாக்கெட்டு 2 ரூபா, 1 ரூபாய்க்கு உங்களுக்கு சப்ளையர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா கமிஷன் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் இதில் அதெல்லாம் தெரியவே தெரியாது. இது முழுக்க வந்து ஏதோ ஒருத்தருங்க ஒன்று எழுதுனது, ஏதோ ஒருத்தர் சொன்னது. 100 படங்கள் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில். போன வருடம் 124 படம் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை படம் ஹிட் ஆச்சுன்னு பாருங்கள். 4 படம் 5 படம் இருக்கும். ஆவரேஜ் படம் 2 படம் 3 படம் இருக்கும். ஸோ மிச்சம் 90 படங்கள் லாஸ். 90 படத்தினுடைய பட்ஜெட் என்னாச்சு? ஒரு படத்துக்கு ஆவரேஜாக 3 கோடி ரூபா வைங்க. 90 படத்துக்கு என்னாச்சு? 39 27ன்னா எவ்வளோ ஆச்சு? 270 கோடி ரூபா வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்குது போன ஆண்டு மட்டும். அதனால் வந்து நிறையா படங்கள் வருதுங்கிறதும் சரியான படங்களை பண்ணாததும் வந்து தயாரிப்பாளருடைய தவறு தான். இயக்குனர்கள் வந்து தன்னை எப்படியாவது அடையாளம் காட்டிக்கணும், ஒரு நியூ ஃபேஸ் வச்சு கூட நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் சார்னு பண்ணியிருக்காங்க. நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. எத்தனையோ இயக்குனர்கள் வந்து புதுசாக வந்து ஒரு புது அட்டம்ப்டில் வந்து பாலச்சந்தர் சாரே வந்து நாகேஷ் சாரை வச்சு தான் படம் பண்ணார். ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள். ஆனால் அது எல்லா நேரங்கள்லையும் எல்லா காலகட்டங்கள்லையும் ஜெயிக்கிறது இல்லை. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும் பொழுது வியாபார ரீதியாக என்னென்னலாம் இருக்குது, அதை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ படம் எடுக்கும் பொழுது இப்போ 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறோம்னா இப்போ அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா, இந்த பீஸா, இந்த மாதிரி ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படம் எடுத்து மேக்ஸிமம் பட்ஜெட் செலவு பண்ணி ப்ரொமோட் பண்ணக்கூடிய தகுதி வந்து அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கணும். ஸோ வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் யாருக்கு வந்து இப்போ நான் கூட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து EC மெம்பராக பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன். அந்த நேரங்களில் புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னோம்னா கூட கூட்டிகிட்டு வர மேனேஜர்ஸோ இல்லை அந்த இயக்குநர்கள் என்ன சொல்லுவாங்க, சார் அவங்களாம் படம் எடுக்கிறது இல்லை சார், சும்மா வர்றவங்களுக்கு ஜெல்லஸில் ஏதோ சொல்லுவாங்க சார், அதெல்லாம் கிடையாது சார், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அதை தான் அவங்களும் நம்புகிறாங்க. அவங்களுக்கு ஏன்னா சினிமாங்கிறது ஒரு மாயை, இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. இதுக்குள்ளே வர்றவங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது திருட்டுத்தனமாக சம்பாரிச்சிருப்பாங்க. ஏதோ ஒன்று இல்லை, ஒரு 100 ரூபாய்க்கு அன்றைக்கி வாங்கின சொத்து இன்றைக்கி ஒரு 100 கோடி போயிருக்கும். அதுலேருந்து ஒரு 10 கோடியை சும்மா ஜாலி பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணி பார்ப்போமே எல்லாம் வர்றாங்க. அப்படி வேறு ஒரு மாயை, வேறு கற்பனை, வேறு ஒரு இமேஜினேஷனில் வரக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, பிளான் பண்ணி எல்லா தொழிலுமே தொழில் தான். அதை முதல்ல இதை தொழிலாக நம்ம எடுத்துக்கணும். சினிமா வந்து தொழிலாக எடுத்துக்கணும்.
தொழிலாக எடுத்துக்காமல் அது ஒரு சுபமான ஒரு இடமா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். எங்கடே போனா நான் பெத்த கரிஞ்சிருத்த குட்டி. அண்ணனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சுமா? கிடைச்சிருச்சா? இவ்வளோ நேரம் உங்கள் கூட என்னுடைய நேரத்தை செலவு செஞ்சதுக்கு, அதே நேரத்தில் என்னுடைய கருத்துக்கள் நிறைகளையும் குறைகளையும் சரி செய்து எனக்கு உங்களுடைய ஆதரவை என்னைக்கும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த படம் ரகளபுர படம் ஒரு நிச்சயமாக அனைத்து தரப்பட்டவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதற்கான ஒரு படமாக, நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு படமாக இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தினுடைய வெளியீடு இப்போ வரப்போது சீக்கிரமாக. அந்த படத்தை நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் ரசிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அதற்கு பிறகு ரகளபுரம் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.